மதுரை பழமுதிர்ச்சோலை பக்கம் ஔவையார் ரொம்ப தூரம் நடந்து வந்துகிட்டு இருந்தாங்க. நாவல் மரத்தடியில் அமர்ந்திருந்த ஔவையாரை பார்த்து மரத்தின் மேலிருந்த சிறுவன் கேட்டான், என்ன பாட்டி, இந்த பக்கமா வந்தீங்க? ரொம்ப களைப்பா இருக்கீங்க போல. தாகம் தீர இந்த நாவல் பழங்களை சாப்பிடுறீங்களா? ஏன் தம்பி, நான் களைப்பா இருக்கிறேன்னு உனக்கு யார் சொன்னது? நான் எவ்வளவோ நாடுகளை கடந்து மன்னர்களுக்கெல்லாம் அறிவுரை சொல்லி வந்தவள். பசியும் தாகமும் என்ன ஒண்ணு செய்யாது. இருந்தாலும் நீ ஆசைப்பட்டு கேக்குறதால வேணும்னா கொஞ்சம் பழம் பறிச்சு போடு. நிச்சயமா பாட்டி. ஆனா ஒரு சின்ன சந்தேகம். உங்களுக்கு எந்த மாதிரி பழம் வேணும்? சுட்ட பழம் வேணுமா இல்ல சுடாத பழம் வேணுமா? என்னப்பா இது, உலகத்துல எத்தனையோ பழங்களை பார்த்திருக்கேன். அது என்ன சுட்ட பழம்? சின்ன பையன் ஏதோ தெரியாம உளறான்னு நினைச்சுக்கிட்டு, சரி தம்பி, எனக்கு சுடாத பழத்தையே பறிச்சு போடு. அந்த சிறுவன் மரக்கிளையை உலுக்க பழங்கள் தரையில் விழுந்தன. ஔவையார் ஒரு பழத்தை எடுத்தார். அது மண்ணில் விழுந்ததால் மணல் ஒட்டியிருந்தது. அந்த மணலை நீக்குவதற்காக பழத்தை வாயருகே கொண்டு போய் ஃபூ ஃபூ என்று ஊதினார். அதை பார்த்த சிறுவன் சிரித்து கொண்டே கேட்டான், ஏன் பாட்டி, பழம் ரொம்ப சுடுதோ? ஏன் இப்படி ஊதி ஊதி சாப்பிடுறீங்க? ஔவையார் ஒரு நிமிடம் திகைத்து போனார். கருங்காலிக் கட்டைக்கு நானா கோடாலி, இருங்கதளி தண்டுக்கு நானும், பெருங்கானில் காரெருமை மேய்க்கின்ற காளைக்குத் தோற்றேனே, ஈரிரவும் துஞ்சாதென் கண். வைரம் பாய்ந்த கருங்காலி மரத்தையே பிளக்கும் கோடாரியானது அந்த மரத்தின் உறுதிக்கு அஞ்சாது. ஆனால் அதே கோடாரி மென்மையான வாழை தண்டினை வெட்டும்போது அதன் மென்மைக்கு தோற்று வெட்கி நிற்கும். அதுபோல எத்தனையோ அறிஞர்களை வென்ற என் அறிவுத் திறமை இன்று காட்டில் எருமை மேய்க்கும் இந்த சிறுவனிடம் தோற்று போய்விட்டதே. இந்த வருத்தத்தால் என் கண்கள் 2 இரவுகள் தூங்காது. மணலை ஊதுவது சூடான பொருளை ஆறவைக்க ஊதுவது போல இருப்பதை உணர்ந்தார். தன் அறிவை விட அந்த சிறுவனின் சமயோசித புத்தி மேலானது என்று புரிந்து கொண்டு, எத்தனையோ விவாதங்கள்ல ஜெயிச்சனா இன்னைக்கு உன் புதிருக்கு முன்னாடி தோத்து நிக்கிறேன். இப்பதான் எனக்கு புரியுது, கற்றது கைமண்ணளவு, கல்லாதது உலக அளவு. நான் படிச்சதெல்லாம் வெறும் ஒரு கைப்பிடி மண்ணுதான். ஆனா இந்த உலகத்துல நான் கத்துக்க வேண்டியது கடல் மாதிரி விரிஞ்சு கிடக்குன்னு இன்னைக்கு எனக்கு புரிய வச்சிட்ட தம்பி. நீ சாதாரண பையன் இல்ல, நீ யாருன்னு எனக்கு காட்டுன்னு வேண்டிக்கிட்டாங்க. அடுத்த நிமிஷம் ஒரு தெய்வீக ஒளியால நிறைஞ்சது. மரத்து மேல இருந்த அந்த பையன் மயில் மேல உட்கார்ந்திருக்க முருகப்பெருமானா காட்சியளிச்சார். ஔவையார் அப்படியே பரவசமாகி முருகன் கால்ல விழுந்து வணங்குனாங்க. முருகா, என் தமிழ் அறிவால வந்த ஆணவத்தை அழிச்சு எனக்கு உண்மையான ஞானத்தை கொடுத்துட்டியேன்னு கண்ணீர் மல்க கேட்டாங்க. முருகப்பெருமான் புன்னகைச்சு, பாட்டி, உங்களோட தமிழோட சுவை எனக்கு தெரியும். இன்னும் ரொம்ப காலம் உங்களோட தமிழ் இந்த உலகத்துல ஒலிக்கணும். மக்களுக்கு தேவையான நல்ல நெறிகளை தொடர்ந்து பாடுங்கன்னு ஆசி வழங்கினார்.